காலங்களிலே கர்த்தர் நம்மை காண செய்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த காலங்களிலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்குறோம், அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள், அது வெறும் தண்ணி இல்லாத குழியாக இருந்தது. அப்போ யோசேப்பை இந்த குழியில் போடும் பொழுது அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அவனை தூக்கிவிட கூட யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய யோசேப்புடைய ஒவ்வொரு நாட்களையும் பார்த்தீர்கள் என்றால் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு குழியின் அனுபவமாய் காணப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு அடிமைத்தனத்தின் உடைய ஒரு காலமாக ஏற்படுது. அதுக்கப்புறம் சிறைசாலை அனுபவம் ஏற்படுது. ஆனால் இதில் எல்லாவற்றிலும் அவன் தனிமையாக இருந்தான். ஆனால் அதில் அவன் தனிமையாக இல்லை, யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மை கூட அநேகர் குடும்பமாய் சேர்ந்து கொண்டு நம்மளை வெறும் குழியில் தள்ளி கொள்ளலாம். ஏனென்றால் அவன் பலவர்ண அங்கே தரித்திருந்தனால அவன் மேலே பொறாமைப்பட்டார்கள். அதே போல் இன்றைக்கு நம்மளை போல பொறாமைப்பட்டு அநேக காரியங்கள்னால நம்மளை இப்படிப்பட்டதான அனுபவங்களெல்லாம் நம்மளை கடக்க செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த காலங்களெல்லாம் கடக்க செய்து இந்த காலங்களையும் இந்த அழுகைகளையும் இந்த குழியின் அனுபவத்தையும் அடிமைத்தனத்தையும் சிறையின் அனுபவத்தையும் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கென்று ஒரு அதிகாரமான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான காலங்களை தேவன் உங்களுக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? கிருபையும் இறக்கம் நல்ல தோப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாட்கானது சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் குழி வெட்டி கீழே தள்ளினாலோ அதை கர்த்தனை தூக்கி எடுத்து நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறதுக்காக நன்றியப்பா. இந்த வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளங்களை செய்து கர்த்தர் வழி நடத்துங்க. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தியோ படைக்கிறோம். வசனத்தின்படி நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you.